கடந்த வாரம் மிக்ஜாம் புயலின் போது சென்னை மக்களை நெல்லை வாசிகள் செல்போனில் அழைத்து வெள்ளத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள், பாதுகாப்பாக இருக்கீங்களா என பதறியபடி நலம் விசாரித்தனர். இந்த வாரம் சென்னை மக்கள் நெல்லை வாசிகளை அழைத்து பொருட்கள் போனால் போகட்டும், நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என அதே பதற்றத்தோடு நலம் விசாரிக்கும் அளவுக்கு வருண பகவான் மழை வெள்ளத்தால் நெல்லை சீமையையே நடுநடுங்க வைத்து விட்டார். தற்போது ஒரு வழியாக வெள்ளம் வடிந்து சேரும் சகதியுமாக கிடக்கும் தங்களது வீடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள மக்கள் உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை என கண்ணீர் சிந்துகின்றனர். இதற்கு மத்தியில் சகதி படிந்த தங்களது ஸ்கூல் பேக்கை திறந்து பார்த்த இந்த சிறுவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி மையழிந்த நிலையில் இருந்த நோட்டு புத்தகங்களை பார்த்து முகம் வாடினர். வண்ணாரப்பேட்டை சாலை தெருவில் வெள்ளம் வடிந்த நிலையில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தங்களது வீடுகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கட்டில், பீரோ, சோஃபா, மிக்சி, கிரைண்டர், பண்ட பாத்திரங்கள், துணிமணிகள், படிப்பு சான்றிதழ்கள், வாயை கட்டி வயிற்றை கட்டி கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வைத்த தங்கம் என அத்தனையும் அடித்து கொண்டு போய்விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வீட்டில் இருக்க சாப்பாடு பொருள் இருந்து எல்லாமே நாசமா போச்சு. பாதி தண்ணியில போயிட்டு துணிமணி எல்லாம் அடுத்த வேலை உடுத்துற கூட துணிமணி கிடையாது. இருக்கிற சாப்பாடு பொருள்லாம் தண்ணியில போயிட்டு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே தண்ணியில முங்கி போச்சு. திருப்பி வாங்குறாந்தாலும் ரொம்ப நாளாகும். வீட்டு எடுக்கலீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். நிறைய பேருக்கு வீடு இடிஞ்சு போச்சு. அவங்க சாப்பாடு அங்கங்க கொடுக்குற இடத்துல வாங்கி சாப்பிட்டு அங்கங்க தண்ணி குடிச்சு உட்காந்துருக்காங்க. சில வீடுகள் இடிந்து விட்டன. இந்த அளவுக்கு தண்ணீர் வரும் என நினைத்து கூட பார்க்கவில்லை. வீட்டில் இருந்த அரிசி கூட தண்ணீரில் ஊறி போய் கிடப்பதாக வேதனை தெரிவித்த பெண்கள் உயிரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது, உடைமைகளை காப்பாற்ற முடியவில்லை என உடைந்து பேசினர். ரொம்ப தண்ணி, நிறைய வீடு இருந்து சாப்பிட வைக்க முடியாம, பொங்க முடியாம, ஒன்னும் செய்ய முடியாம, உயிரை தான் அவனை காப்பாத்தி எனக்கு பெயர் கண்ணாச்சு. அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு எங்களுக்கு. எங்க பொருள் கூட ரொம்ப போச்சு. அப்படிதான் இருக்கும். வீடுலாம் இணைஞ்சு போயிட்டு. ஆமா, அவ்வளவு ஒரு கஷ்டப்படுறத. ஒரு சாப்பிட கூட என்னன்னு கூட ஆளு கேட்க வரல எங்களை நாங்க அப்படி இருக்கோங்க. உயிர் கூட உயிர் தான் வேணும் காப்பாத்தி நாங்க போயிருக்கோம். எவ்வளவு பொருள் நாசமாயிருக்கு பாருங்க. அப்படி நாசமா ஆயிருக்கு எங்க பொருள் பூரா. இது ஒருபுறம் இருக்க, ஆலங்குளம் அருகே அருகன்குளம் பகுதியில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் கோவிலில் உள்ள மாடுகளுக்காக வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் உள்ளிட்ட பசுந்தீவனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கோயில் பணியாளர்கள் மாடுகளை பத்திரமாக மீட்டு முதல் தளத்தில் கட்டி வைத்து பராமரித்து வருகின்றனர். பசுக்குண்டான தீவனங்கள் ஆனா நிறைய வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கு. நாங்க வச்சிருந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு வச்சிருந்த வைக்கோல் ஸ்டாக், பசுக்களுக்கு உண்டான தீவனங்கள், பெல்லட்ஸ், மத்த இதெல்லாமே ஆத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கு. அதுக்குண்டான தேவைகளை நான் அடுத்தால பாக்கணும். நாங்க இதேபோல் அருகன்குளம் மேலூர் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, மஞ்சள், சிறு கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு ஆகியவை அழுகிவிட்டதாக கூறிய விவசாயிகள் இன்னும் சில நாட்களில் பொங்கலை ஒட்டி அறுவடை செய்ய இருந்த மஞ்சள் தலை சாய்ந்து கிடக்கிறது என கவலை தெரிவித்தனர். மஞ்சள் நம்ம ஜனவரி 15 பொங்கலை ஒட்டி ரெடி ஆவதுக்காண்டி 20 நாள்ல எல்லாம் அறுவடை பண்ற கண்டிஷன்ல இருந்ததுனால மஞ்சள் நல்லா வளர்ந்துருந்ததுனால அந்த மஞ்சள் பூராமே தண்ணி ஏறி அப்படியே ஃபுல்லாவே படுத்துருச்சு. எதுவுமே யூஸ் பண்ற முடியாத கண்டிஷன்ல போயிடுச்சு. குலை தாங்காமல் தலை சாய்ந்தால் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். குலை தள்ளும் முன்பே தலை சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி கிடக்கும் வாழைகளை பார்த்து மனம் வலிப்பதாக இந்த விவசாயி வருத்தத்தை கொட்டினார். மொத்தம் 3.5 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன். வாழை, மஞ்சள் எல்லாம் போட்டு, சிறுகிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். இதுல ஒண்ணுமே கையில இப்ப கிடைக்கிறதே இல்லை. இவ்வளவும் எங்களுக்குள்ள நஷ்டம்தான். இது கவர்மெண்ட் பார்த்து எதையாவது எங்களுக்கு உரிய தொகையை கொடுக்கும்படி நீங்க சப்போர்ட் பண்ணணும். விவசாயிகளுக்கு லட்சத்தில் நஷ்டம் என்றால் தனக்கு கோடியில் நஷ்டம் என முகத்தில் சோக ரேகையுடன் பேசிய பர்னிச்சர் கடை உரிமையாளர் கட்டில், பீரோ, சோஃபா, மெத்தை என ஒரு பொருட்களையும் விடாமல் வெள்ளம் பதம் பார்த்து விட்டது. இனி இதையெல்லாம் விற்க முடியாது, இந்த துயரத்திலிருந்து எப்படி மீளப் போகிறேன் என்றே தெரியவில்லை என்றார். வீட்டு தேவை எல்லா ஃபர்னிச்சரும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த கடுமையான வெள்ளத்தினால என் கடை ரொம்ப பாதிப்பாகி கிட்டத்தட்ட ஒரு 80-1 கோடி ரூபா வரை லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு மீள போகிறது எங்களுக்கே தெரியலை. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆகாது. கட்டில் எல்லாமே நனைஞ்சு போச்சு. சோஃபா எல்லாமே உங்களுக்கு
தண்ணி ஏறி எல்லாமே போயிடுச்சு. இதை நம்ம விற்கவும் முடியாது. இதனிடையே குப்பக்குறிச்சி ரேஷன் கடையில் இருந்த அரிசி, பருப்பு ஆகியவை தண்ணீரில் ஊறிப்போய் வீணான நிலையில் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலை மேம்பாலம் தற்போது நீர் வடிந்துள்ளதால் அங்குள்ள செடி கொடி குப்பைகள் JCB இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.